வணக்கம். இன்னைக்கு முத்துமதி சமையலில் வந்து பீக்கங்காய் பொரியல் செய்ய போகிறோம். நான் ஏற்கனவே வந்து பீக்கங்காய் பொரியல் வச்சு முட்டை போட்டு பொரியல் போட்டிருக்கிறேன். இப்போ வந்து கடலைப்பருப்பு போட்டு பொரியல் பண்ண போகிறோம். நான் வந்து 1/2 கிலோ பீக்கங்காய் எடுத்துருக்கிறேன். இந்த காய் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும், இனிப்பாகவும் இருக்கும், நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி செஞ்சாலும் எந்த குழம்புக்கு வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். சைடிஷ்டாக நல்லாயிருக்கும். கொஞ்சம் தேங்காய் துருவல், 3 பச்சை மிளகாய், வெங்காயம் தாளிக்கிறதுக்கு. இந்த கடலைப்பருப்பை வந்து நான் 1 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் தண்ணியில். இதை வேக வச்சிடலாம். குக்கரில் வச்சா ஒரு விசில் வைக்கலாம். நான் பாத்திரத்தில் தான் வைக்க போகிறேன். ஒரு 1/2 செம்பு தண்ணி ஊற்றிருக்கிறேன். இது வேகட்டும். கடலைப்பருப்பு வேகக்குள்ள நம்ம காயை தாளிச்சு விட்டுறலாம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். 1 டீஸ்பூன் உளுந்து போட்டிருக்கிறேன். கடுகு, வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டுடலாம். கடுகு வெடிச்சு ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் பருப்புக்கு போடுறேன். வெங்காயம் பச்சை மிளகாய் வதங்கிடுச்சு. 2 கொத்து கருவேப்பிலை, பீக்கங்காய் வந்து சீக்கிரம் வெந்துடும். இதில் வந்து தண்ணி வரும். நம்ம வதக்கும் போது தண்ணிலாம் ஊற்ற தேவையில்லை. இந்த காயில் உள்ள தண்ணியே நம்மளுக்கு போதும். இந்த காய் நறுக்கும் போது வந்து நம்ம சாப்பிட்டு பார்த்துதே நறுக்கணும். இதில் ஒவ்வொரு காய் வந்து கசப்பாக இருக்கும். இந்த கசப்பாக இருக்கிற காயை நம்ம எடுத்துடலாம். பார்த்தா எல்லா காயும் வீணாக போயிடும், கசப்பாயிரும், சாப்பிட முடியாது. காய்க்கு தேவையான உப்பு, நைஸ் உப்பு. பாருங்க, நம்ம தண்ணியே ஊற்றல. தண்ணியை பாருங்க, இந்த காயிலேருந்து தண்ணி வரும். ஆனால் சீக்கிரம் வெந்துடும். நல்லா சாஃப்டான காய், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி வச்சாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சாப்பிட்டுடலாம். பருப்பு எந்திரிச்சான்னு பார்க்கலாம். பருப்பு வெந்துருச்சு. காய் வெந்துருச்சு. கடலைப்பருப்பு வேக வச்சதை போட்டுடலாம். கொஞ்சம் பெருங்காயத்தூள், நம்ம கடலைப்பருப்பு சேர்த்துருக்கோம்ல, அதனால பெருங்காயத்தூள். ஒரு 1/2 சில்லு தேங்காய் திருவி வச்சிருக்கிறது. பீக்கங்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், சர்வ் பண்ணி காமிக்கிறேன். பீக்கங்காய் கடலைப்பருப்பு பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆல் கொடுங்க. தேங்க்யூ.